ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ எடிட் பண்ண போகிறோம்னா நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்துட்டு இருக்க வீடியோ தான் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்னும் நம்ம டெலிகிராம் சேனலும் இன்ஸ்டாகிராம் மோஷன் அப்ளிகேஷனும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி 9:16 ரேஷியோ கொடுத்துட்டு ரெசல்யூஷன் ஃப்ரேம் ரேட் பேக்ரவுண்ட்லாம் கொடுத்துட்டு க்ரியேட் ப்ராஜெக்ட்னு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆடியோவில் போய் உங்களுக்கு என்ன சாங் வேணுமோ அந்த சாங்கை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மீடியா போங்க. ஸோ என்ன இமேஜ் ஆட் பண்ண போகிறீங்களோ சென்டரில் அந்த இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இல்லாட்டி இதுக்கு பதிலாக வீடியோஸுமே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இமேஜை ஆட் பண்ணிவிட்டு ஸோ மூவ் ட்ரான்ஸ்ஃபார்மில் இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அடுத்தது இதையும் லாஸ்ட் வர ட்ராக் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஷேப்பில் பார்த்தீங்கன்னா சர்க்கிளுக்கு பக்கத்தில் இருக்க அந்த ஸ்கொயர் ஷேப்பை நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு எடிட் ஷேப்பில் போயிட்டு இதில் எக்ஸில் வந்து இன்க்ரீஸ் பண்ணி விடுங்க. ஸோ உங்களுக்கு அது எந்த அளவுக்கு வேணுங்கிறதுக்கு இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்கலாம். இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அடுத்தது ஒய்யும் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ வந்து எக்ஸ் வந்து 415 கொடுத்துருக்கேன், ஒய் வந்து 255 கொடுத்துருக்கேன். ஸோ கொடுத்துட்டு பேக் வந்துட்டு இதையும் லாஸ்ட் வர ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. ட்ராக் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஃபோட்டோவையும் அந்த ஷேப்பையும் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா 3 மெர்ஜிங் ஆப்ஷன் இருக்கும். அதில் சென்டர் ஆப்ஷன்னு நீங்கள் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் குரூப் அண்ட் மாஸ்க்கு செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் குரூப்பில் போயிட்டு ஃபோட்டோவை நல்லா பெருசாக்கிக்கோங்க. ஸோ அந்த கர்வ் வந்து கிளியராக தெரியணும். அதுக்காக இதெல்லாம் பண்ணிவிட்டு பேக் வந்துக்கணும். பேக் வந்ததுக்கப்புறம் இதை வந்து லைட்டாக இந்த சைடு மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் கரெக்டாக இந்த மாதிரி பிளேஸில் வச்சுருக்கணும். இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிக்கோங்க. திருப்பியும் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு மீடியா போங்க. ஸோ நான் இந்த இமேஜ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லை க்ரோம்லேருந்து கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இமேஜை ஆட் பண்ணிவிட்டு திருப்பியும் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஷேப்பில் போய் சர்க்கிள்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷனில் போயிட்டு சர்க்கிளை கொஞ்சம் பெருசாக்கிக்கோங்க. ஸோ நான் இந்த அளவுக்கு ஆக்கிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட் வர ட்ராக் பண்ணி விட்டுக்கிடுதேன். ட்ராக் பண்ணி விட்டதுக்கப்புறம் அந்த இமேஜையும் அந்த சர்க்கிளையும் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு மெர்ஜிங் ஆப்ஷனில் சென்டர் ஆப்ஷன்னு நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் கிடைக்கும். ஸோ இதை வந்து நல்லா சின்னதாக்கிக்கிடலாம். சின்னதாக்கிட்டு இந்த இடத்துல வைக்கணும் நம்ம. ஸோ கரெக்டாக இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த வந்து இந்த இமேஜ் வந்து கரெக்டாக அந்த எண்டில் இருக்கணும். ஸோ கரெக்டாக கீழே செட் பண்ணுற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஒரு மெசேஜர் மாதிரி தான் இருக்கணும். ஸோ நீங்கள் வந்து அதை வந்து கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுட்டு திருப்பியும் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு மீடியா போங்க. மீடியாவில் போய் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோ கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணிவிட்டு பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டியில் போய் லைட் அண்டில் ஸ்க்ரீனுன்னு கொடுத்துக்கோங்க. ஸ்க்ரீனுன்னு கொடுத்ததுக்கப்புறம் அதை கரெக்டாக இந்த பிளேஸில் இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சின்னது கூட ஆக்கிக்கலாம். ஸோ ஆக்கிட்டு கரெக்டாக இந்த மாதிரி ஒரு சேட் மாதிரி தான் வரணும். ஸோ இதை செட் பண்ணியாச்சு. அடுத்ததும் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் போங்க. ஸோ அதில் வந்து ஏதாவது டெக்ஸ்ட் டைப் பண்ணலாம். ஸோ நான் வந்து நீங்கள் ஏதாவது கோட்ஸ் வேணாலும் சின்ன கோட்ஸ் அடிச்சுக்கலாம். நான் வந்து என்ன பண்ணுறோம்னா சாங்கோட நேமே டைப் பண்ணிக்கிட்டேன். ஸோ டைப் பண்ணிவிட்டு கலர் வந்து ஒயிட் கலர் கொடுத்துக்குதே, அலைன்மெண்ட் சென்டர், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபாண்ட் என்ன ஃபாண்ட் வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். ஸோ நான் இந்த ஃபாண்ட்டை கொடுத்துட்டு டிக்குன்னு கொடுத்துக்கிட்டேன். கொடுத்துட்டு கரெக்டாக இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணணும். கொஞ்சம் பெருசாக்கிக்கலாம். பெருசாக்கிட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு லாஸ்ட் வர ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. ட்ராக் பண்ணி விட்டதுக்கப்புறம் திருப்பியும் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி டெக்ஸ்ட் போங்க. டெக்ஸ்ட்டில் போயிட்டு அப்புறம் உங்களுக்கு தேவையான 3 எமோஜிஸை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அலைன்மெண்ட் சென்டர்னு கொடுத்துட்டு கலரில் போய் சைடில் 3 ஆப்ஷன் இருக்கும். அதில் சென்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டிரான்ஸ்பரண்ட்னு சேஞ்ச் பண்ணிவிட்டு டிக் கொடுத்துக்கோங்க. ஸோ டிக் கொடுத்துட்டு இதுலேருந்து எமோஜிஸும் வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு அதில் என்ன வேணுமோ அது எல்லாமே நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க.
ஸோ இதெல்லாம் முடிச்சாச்சு. அடுத்தது வந்து அந்த சென்டரில் இருக்கலாம் அந்த இமேஜில் வந்து சின்ன எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணணும். ஸோ அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது நீங்கள் வீடியோ ஆட் பண்ணாலும் இந்த எஃபெக்டை ஆட் பண்ணுங்கள். ஸோ எஃபெக்டில் போய்க்கோங்க. எஃபெக்டில் போயிட்டு ஆட் எஃபெக்ட் போங்க. அதில் கலர் அண்ட் லைட்டில் சேச்சுரேஷன் அண்ட் வைப்னு இருக்கும். அதில் ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துட்டு சேச்சுரேஷன் -100ன்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு பேக் வந்துட்டு திருப்பியும் ஆட் எஃபெக்ட் போங்க. கலர் அண்ட் லைட்டில் எக்ஸ்ப்ளோ அண்ட் காமான் இருக்கும். அதுலேயும் ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துக்கோங்க. ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துட்டு எக்ஸ்ப்ளோர் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி விட்டுக்கலாம். ஸோ -0.15 அந்த ரேஞ்ச் கொடுத்துட்டு பேக் வந்துக்கோங்க. திருப்பியும் ஆட் எஃபெக்ட் போங்க. மேலே சர்ச்சில் ஃப்ளிக்கர்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணோன்னா இதில் ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துக்கோங்க. ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துட்டு ஃப்ரீக்வன்சி இருக்குல்ல, ஸோ அதை வந்து 10ன்னு கொடுத்துக்கலாம். ஸ்ட்ரென்த் வந்து 0.35 அந்த ரேஞ்சுக்கு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு பேக் வந்துக்கலாம். ஸோ இப்போ வந்து சென்டரில் இருக்க இந்த இமேஜ்க்குமே நம்ம லைட்டாக ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இதில் சென்டரில் இருக்கிறதுக்கு நீங்கள் வீடியோவுமே கொடுத்துக்கலாம். ஸோ அது உங்கள் ஆப்ஷன் தான். ஸோ வீடியோ கம்ப்ளீட்டாகவே ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் மேலே இருக்க ஷேர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு வீடியோவும் கொடுத்து கீழே இருக்கிறத எக்ஸ்போர்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க.